இந்த தூண்கள் மீது இஸ்லாம் எப்படி உட்கார்ந்து தூண்கள் சொல்லணும். வெறுமனே தூணை வச்சுட்டு மேலே இருந்து உட்கார வைக்காதீங்க. அப்போ அது ப்ராப்பரா அந்த தூணோட சேர்ந்து இருக்கணும், அப்பதான் உட்கார முடியும். அப்போ இஸ்லாம் சொல்லணும் அழகான நடைமுறை. எஹ்சான்னா அழகான செயல், அழகான நடத்தை. அந்த நடத்தை இந்த 5 மேல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லும்போது எப்படி இருக்கு? அப்போ ஒவ்வொருத்துக்கும் இன்டெப்தான விஷயத்தை பார்த்துட்டு நாம தொழுகை என்பது மானக்கேட்டில இருந்து வெளியில எடுக்கும் அப்படின்னு சொன்னா மானம் எப்போ கெடும்? மானம் எப்போ கெடும்? நாம எதனும் கொடுத்து திருப்பி கொடுக்கல, மானத்தை அடுத்து தப்பான வாழ்க்கை, யாருக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணணும், மானம் கெடும். திருடணும், மானம் கெடும். வாக்குறுதி மீறி கொடுத்து கடந்த திருப்பி கொடுக்கல, மானம் கெடும். இதெல்லாம் மானம் கெடுற விஷயம். அப்போ இந்த விஷயங்களுக்கு தொழுகை வெளியில. அப்போ எது மானத்தை கெடுக்குமோ அந்த செயல்ல ஒரு மனுஷன் ஈடுபட மாட்டான், தொழுகை அதை தடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இருக்கிற மிகப்பெரிய விஷயம் எது? நடத்துக்கு. அப்போ அதுல இருந்து அது எப்படி தடுத்து? அப்போ எப்படிப்பட்ட நடத்தை இருந்தால் மானம் கெடாது? நடத்தை கெட்டா மானம் கெட்டு போகும். அப்போ எந்த மாதிரி நடந்தால் மானம் கெடாது? அப்போ அந்த நடத்தை அழகான நடத்தை, அதான் எஹ்சான். அப்போ அழகான நடந்து கொள்வதுன்னா எப்படி? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அதை கேட்டுருக்கீங்க, 10 மணிக்கு பிறகு பேசுறது சரியா? அப்போ அந்நிய பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆண் என்டர் பண்ணாம இருக்கிறது. அப்போ அந்த நடத்தை, நடந்து கொள்ளும் அந்த விதம் எப்படி? இப்போ சாதாரண பார்க்கலாம், மற்றவர்கள் முஸ்லீம் அல்லாத வீட்டுகள்ல அல்லது இஸ்லாம சரியா ஃபாலோ பண்ணாத வீட்டுல பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஹலோன்னு சொல்லுக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அது நமக்கு உண்டான நடைமுறை இல்லை. என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு? முதல்ல சலாம் சொல்லுங்க, பதில் ப்ராப்பரா வந்ததுன்னா உள்ள போங்க, இல்லைன்னா அங்க இருந்து திரும்பிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது, இது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை இருக்குன்னு அழகா சொல்றாங்க. அப்போ பழகிறது, பேசுறது, சாப்பாட்டுல உட்காரணும், ஒரு விருந்து உட்காரணும், எப்படி சாப்பிடுறோம், மற்றவங்க எப்படி சாப்பிடுறாங்க, நடத்தை, சாப்பாடு தான் எப்படி சாப்பிடுறோம். முஸ்லிம்கள் கிட்ட பழக்கம் இருக்கு, ஒரே தட்டுல 3 பேர் 4 பேர் சாப்பிடுறது. ஆனா இந்துக்கள் இன்னொருத்தருடைய எச்சிலே படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அப்போ இந்த முரண்பாடுகள், எது அழகான நடைமுறை, எது அழகு இல்லை. அப்போ சின்ன சின்ன விஷயத்திலையும் கவனம், சின்ன சின்ன விஷயத்திலையும். இந்த விஷயங்கள் வந்து உரிமை கடமை வந்து என்ன செய்யும்? அப்போ இருக்கிற விஷயங்கள் எங்க உடையும்? இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உரிமை கடமை விவகாரத்துல எங்க முடியும்? இப்ப இறைவன் நம்மள படைச்சுதான், அவன் தான் அதிபதி, உரிமையாளனே அவன் தான். அவன் நம்ம மேல என்ன உரிமை வச்சிருக்கான்? என்ன உரிமை வச்சிருக்கான்? அப்போ அவன் ஒருவன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு. அவனை தவிர்த்து அந்த இடத்துல வேற யாரையும் நாம வைக்கல. ஓகே, இப்போ தொழணும், அவனையே தொழல, நோன்பு வைக்கணும், வைக்கல. இந்த மாதிரி பிசுறான விஷயங்கள்லாம் அவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்னால செய்யல. ஆனாலும் இணையும் வைக்கல, அவனுக்கு இணை வைக்கல. அவன் ஒருத்தன் தான்ங்கிறதுலையும் அவனுக்கு இன்னும் தகுதி வேறு யாருக்கும் இல்லைங்கிறதும் அதுல உறுதியா இருக்கும். தப்பிச்சுக்கிட்டோம், இறைவன் மன்னிக்கிறதுக்கு போதுமான. ஆனாலும் சின்ன புள்ளி எகிரிப்போம். எப்படி ஷிர்க் எங்க வரும்? போயிட்டு சில முன்னால் என்னத்தான் ஷிர்க் வரும்னு நினைக்காதீங்க. போட்டோவை வணங்கினா மட்டும்தான் ஷிர்க் வரும்னு நினைக்காதீங்க. வார்த்தைகள் கொண்டு வரணும், வார்த்தைகள் சிக்க வச்சிடும். சின்னதான நினைப்பு, எண்ணம் சிக்க வச்சிடும்.
அதான் ஷிர்க். இப்ப ஏற்கனவே சொன்ன நேரத்துக்கு முன்னால அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ எல்லா புகழும் ரப்புல் ஆலமீனுக்கு தான் சொல்லிட்ட பிறகு நாம புகழை தேடினா ஷிர்க் வந்து. இன்னொருத்தரை புகழ்ந்தா, மனிதர்களை புகழ்ந்தா ஷிர்க் பண்ணிக்கணும். ஏன்? எல்லா புகழும் அவங்களுக்கு தான். அதை எடுத்து இன்னொருத்தர் வேற இடத்துல செலவு பண்ண முடியாது, நாம நமக்காக செலவு பண்ண முடியாது. சின்ன புள்ளியில மாட்டிக்கிட்டு இப்போ இருக்கு, கஷ்டம் வந்த உடனே நாம் என்ன செய்வோம், எப்படி புலம்புறோம்? இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு நம்ம மாறு செய்யல. அவன் நம்ம வேற அதிகாரியா இருக்கான், அவன் தான் படைப்பாளன், உரிமையாளர், இதுல உறுதியா இருக்கும். ஆனா கடமைகளை தவறும் அப்படின்னா மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா நாம அவனுக்கு வணங்கி அவனுக்கு ஒன்றும் ஆபத்து, அவனுக்கு எந்த ஒரு ஸ்டாக்கும் தேவையும். அதெல்லாம் வரைக்கும் விவகாரம் என்ன இருக்கு? இது முதல் செட்டு உரிமை. அவனுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன? அந்த ரப்புங்கிற ஸ்தானத்தை வேற யாருக்கும் நாம கொடுக்க கூடாது. அவன் தான் படைப்பாளன், நம்ம கிட்ட தான் எல்லாமே ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை அவனை தவிர்த்து இன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாது. இதுக்கு பேர் தான் பத்தினித்தனம். இதுக்கு பேர் தான் பத்தினி. ரெண்டாவது விஷயம் ஹுகூகுன் நஃப்ஸ். ரெண்டாவது விஷயம் ஹுகூகுன் நஃப்ஸ், தனக்கு தன் மீது இருக்கக்கூடிய உரிமை. அது என்ன? தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வது, ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் கண்களுக்கு உங்கள் மீது உரிமை இருக்கிறது, உங்கள் உடம்பிற்கு உங்கள் மீது உரிமை இருக்குன்னா என்ன? இது தன் மீது தனக்கு ஒன்றும் குழப்பமா இருக்குன்னு சொல்றோம். இருக்கா? தன் மீது தனக்கு உரிமை எப்படி? அது குழப்பமா இருக்கு. ஏன்? அவர்களுக்கு இந்த இன்டர்னல் சப்ஜெக்ட் தெரியாது. உடம்புக்குள்ளாத்தான் ஆத்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அதுதான் நாம. இந்த ஆத்மாங்கிறது உள்ள உட்கார்ந்துட்டு அது கொடுக்கப்பட்டிருக்க கவர் தான் உடம்பு. அப்போ அந்த கவருக்கு இந்த ஆத்மா மேல உரிமை இருக்கு. அந்த கவரை பாதுகாத்துக்க வேண்டியது இந்த ஆத்மாவுடைய வேலையில ஒண்ணுங்கிறது விளங்காம வச்சிருக்காங்க. புரியுதா? அதனாலதான் ஹுகூகுன் நஃப்ஸ்னு சொல்றது. நஃப்ஸுக்கு உண்டான கடமை என்ன? அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடம்பை பாதுகாத்து. இப்போ எனக்கு ஹுகூகுன் நஃப்ஸ்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த நஃப்ஸ் யாவது அவனுக்கு தரப்பட்ட உடம்பை பாதுகாத்து கொடுக்கும். எப்படி? எல்லா நிலையிலும். முதல் விஷயம், இதை துஷ்பிரயோகம் பண்ணாம இருக்கிறது, இதை அசிங்கப்படுத்தாம இருக்கிறது, இது அசிங்கமான விஷயத்துக்கு பயன்படுத்தாம இருக்கிறது, இதை கொண்டு தப்பு செய்யாம இருக்கிறது. அதாவது பலவந்தம் குற்றமே கிடையாது. அதான் வார்த்தை. நீங்க என்ன கேட்க வரீங்க புரியுது. 4 ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை நாசப்படுத்துறது, அவள் கெட்டவளே இல்லை, அதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அவள் கெடுக்கப்பட்டவளே இல்லை, விரும்பி போனாதான் வார்த்தை. இன்னமலாமலு பின்னியா, அதான் சொல்லேங்க. விருப்பத்துடன் இல்ல, பலகீனமான கண்டிஷன் வார்த்தையே. இந்த பலகீனமான கண்டிஷன் கிடையாது, எண்ணம் இருந்திருக்கு, அதற்கு வாய்ப்பு வந்த உடனே விஷயம். விதை ஏற்கனவே இருந்தது, அதுக்குண்டான சூழல் ஒண்ணு முளைச்சிருச்சு. அதற்காகத்தான் அந்த எண்ணம் வரவிடாம சூழ்நிலையை தடுக்கிறது. அந்நிய ஆண்கள்ட்ட இருந்து விலகின்னு சொல்றது காரணம் இந்த சூழலை தடுப்பது. அந்நிய ஆண்கள் இருக்கிற இடத்துல சகஜமா பேசுறதுல இருந்து விலக்கப்பட்டது காரணம் அதற்குண்டான சூழல். விதை முளைக்கிறதுக்கு உண்டான இந்த ஈரப்பதம், அந்த வெளிச்சம், அந்த காற்று கொடுக்காம இருக்கிறது. பாவத்தின் சீடு இது ஆண்களுக்கு 10 வயசு, பெண்களுக்கு 7 வயசு. அதான் செய்யும். எல்லாருக்கும் சொல்லாம விட்டது தாயின் தவறு. 7 வயசுல பெண்ணுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடணும். இது
இப்படித்தான். ஏன்னா 7 வயசுல இருந்து உங்களுக்கு தெரியும், யாரும் சொல்லுங்க, 7 வயசுல இருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் விளங்க ஆரம்பிச்சிருக்கும். நிதானமா விளங்க ஆரம்பிக்கும். என்னங்கிற கேள்வி எழுந்திரிச்சிருக்கும். பெண்ணுக்கு 7 வயசுல ஆரம்பிச்சிருக்கும். ஆணுக்கு 10 வயசுல இருந்து ஏதோ லேசா புரிய ஆரம்பிக்கும். ஆனா 14 வயசுல சர்வனிச்சமா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த டைமுக்கு பாதுகாப்பு. அதுல மிக முக்கியமான விஷயம் நஃப்ஸுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நஃப்ஸ்னா ஆத்மா, அது செய்யக்கூடிய விஷயத்துல மிக முக்கியமா கடமை 2. 1 உடலின் ஆரோக்கியம், 2 உடலின் பரிசுத்தம். உடலின் ஆரோக்கியம், உடலின் பரிசுத்தம், இது மிக முக்கியமான 2 விஷயம். இதுல சிக்கிடுவாங்க. இப்போ 3வது விஷயம் இபாத். இப்போ எப்படி நான் என்ன இந்த மொத்த உலகத்தை நான் எப்படி கணக்கு போட முடியும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னை படைத்தவன், அடுத்து நான் படைக்கப்பட்ட பொருள். நான் படைக்கப்பட்ட பொருள், நான் செல்ஃப். இதுக்கு என்னை படைத்தவன். இப்ப மிச்சம் என்ன இருக்கு? நான் மட்டும் தனியா இல்லை, படைச்சவன் மட்டும் தனியா இல்லை, இன்னும் என்ன இருக்கு? இன்னும் அந்த படைச்சவன் மற்ற படைப்புகளை படைச்சு வச்சிருக்கான். அப்போ என்னுடைய பார்வை எப்படி வரும்? நான் என்னை பற்றி யோசிப்பேன், என் படைச்சவனை பற்றி யோசிப்பேன், பிறகு படைத்தவன் படைத்த படைப்புகளை யோசிப்பேன். அப்போ சாப்டர் எப்படி பிரியுது? நான், எனது சக படைப்பு, எல்லாத்துக்கும் சேர்ந்த படைப்பாளன், 3 ஆகி போச்சு. அப்போ படைப்பாளனுக்கு செய்ய வேண்டிய உரிமை, கடமை, நான் எனக்கு செய்து கொள்ள வேண்டிய உரிமை, கடமை. இதுக்கப்புறம் என்ன மிச்சமா இருக்கு? மற்ற எல்லா படைப்புகள், ஆண்கள், பெண்கள், ஆடு, மாடு, மரம், மட்டை, அத்தனையும் மற்ற படைப்புகள். இபாத். அப்துன்னா அடிமைகள், அடிமை. இபாதுன்னா அடிமைகள். அப்ப அர்த்தம் என்ன? இபாதுன்னா அடிமைகளின் உரிமைகள். அடிமைகள் யாரு? அல்லாஹ் படைத்த அத்தனையும் அவனுடைய அடிமைகள். அப்போ அவன் மாபூத், நான் ஒரு அப்து, பாக்கி எல்லாம் இபாத். விளங்குதா? அவன் மாபூத், அடிபணிய தக்கவன். மாபூதுன்னா அடிபணிய தக்கவன், உரிமையாளர். நான் அப்து, அடிமை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் இபாத், அவனுடைய இபாத், அவனுடைய அடிமை. அப்போ நான் என்னை பற்றி யோசிக்கிறேன், என்னுடைய கடமை பற்றி யோசிக்கிறேன். நான் எனக்கு என்ன செஞ்சுக்கணும் முதல்ல பார்க்கிறேன், நான் என் இறைவனுக்கு என்ன செய்யணும் பார்க்கிறேன். பிறகு நான் என்னுடன் சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்கு என்ன செய்யணும். அப்போ என்னுடைய டியூட்டி என்ன? இந்த அத்தனை படைப்புகளுக்கு மத்தியில, நடுவுல நான், என்னுடைய தகுதி என்ன, நான் என்னவா இருந்து வேலை செய்யணும் வார்த்தை. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, என்னை இப்ப பெற்றெடுத்த தாய் தந்தை, அப்போ அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? என் உடன் பிறந்தவர்கள், அப்போ அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? என் உறவுகள், அவங்களை நான் எப்படி டீல் பண்ணணும்? என் மனைவி எப்படி டீல் பண்ணணும்? என் குழந்தைகள் எப்படி செய்யணும்? என் நட்பு எப்படி செய்யணும்? என் இடத்துல வேலை செய்ய போறான், எனக்கு முதலாளி இருக்கான் தொழில் செய்யற இடத்துல, அப்போ நான் எப்படி நடந்து கொள்ளணும்? இல்ல நான் முதலாளியா இருக்கேன், என்கிட்ட ஆட்கள் வேலை செய்யறாங்க, அப்போ அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்? நான் என்ன செய்யணும்? என்கிட்ட என்ன மற்றவர்கள் ஆட்கள் பொறுப்புல விடப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அப்ப அது இல்லாம ஆடு, மாடு, மற்ற படைப்புகள் இருக்கு, அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன? அப்போ செடி, மரம், மட்டை, செடி கொடி இருக்கு, அதை நான் எப்படி பாதுகாக்கணும்? இந்த உலகத்தை எப்படி பாதுகாக்கணும்? சரியா? அப்போ இந்த விஷயம் எப்படி நாம டீல் பண்ண போறோம், இதுதான் ஹுகூகுல் இபாதத். இப்போ மனிதன் எங்க தப்பிப்பான், எங்க சிக்குவான்? இந்த 3 விதமான உரிமைகள், 3 விதமான கடமைகள்,
அப்போ கடமையிலிருந்து தவறினாலே அடிபட்டு விழணுங்கிறது தான் சிம்பிள் லாஜிக். விதி என்ன? ரூல், பேசிக் ரூல். கடமையிலிருந்து தவறுவது, மிஸ்லீட் ஆஃப் அல்லது ஆப்சென்ட் ஆஃப் டியூட்டி. கடமையிலிருந்து, செய்ய வேண்டிய பணியிலிருந்து இறங்கி போகும், தண்டனை தயார். அப்போ முதல் விஷயம், எனக்கு நானே செஞ்சுக்க வேண்டிய கடமைன்னு சொல்லும் பொழுது எனக்கு கொடுத்த இந்த ஆரோக்கியத்தை, உடலின் ஆரோக்கியத்தை கரெக்டா நான் பாதுகாக்க வேண்டியது, மனதின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது. உடல் ஆரோக்கியம் வேறு, மனதின் ஆரோக்கியம் வேறு. இது மற்றவங்களுக்கு விளங்காது, இப்போ உங்களுக்கு விளங்கும். ஏன்? உடம்புங்கிறது வேற, மனம்ங்கிறது வேறன்னு விளங்கி வச்சிருக்கீங்க. உடம்புக்குள்ளதான் மனசு இருக்கு. ஆனா அந்த உடம்ப மெயின்டைன் பண்றது யாரு? மனசு. அதுதான் இந்த உடம்பை பற்றிய தகவல்களை ஆத்மாவுக்கு தப்பு தப்பா கொடுக்குறது, இல்ல சரியா கொடுக்குறது. அப்போ இந்த விஷயம் வரும் பொழுது, அப்போ மனதை அதனுடைய ஆரோக்கியத்தோட பாதுகாக்கிறது. அப்போ மனதுக்கு ஆரோக்கியம் இருக்கா? ஆமா. மனதுக்கு நோய் வருதுன்னு சொன்னா, சைக்காலஜிக்கல் டிசார்டர் அது வருதுன்னு சொன்னா, அப்போ மனதுக்கு ஆரோக்கியமும் இருக்கு. அப்போ மனதுக்கு வர்ற நோய் என்ன? கேள்வி வருது. இப்போ மனசுக்கு எப்படி நோய் வரும் அப்படின்னு சொன்னா, பார்க்கறது ஒண்ணு, புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, இருக்கிறது ஒண்ணு, தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இதுதான் மனநோய். தான் மனநோய். பார்க்கறது ஒண்ணா இருக்கும், புரிஞ்சுக்கிறது வேறையா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேறையா இருக்கும். மனநோய். தன்னைத்தானே ரொம்ப அதிகமா நினைச்சுக்கிறது, எக்ஸஸா, மனநோய். தன்னைத்தானே ரொம்ப ஒதுக்க லாயக்கில்லைன்னு நினைக்கிறது, மனநோய். தான் என்னவோ இருக்குமோ அதை மறந்துட்டு தான் இன்னொன்னு ஆயிட்டதுன்னு நினைக்கிறது, மனநோய். அப்போ நான் உலகத்தின் மீது இருக்கிறேன், ஆனால் உலகத்தின் மீது இருந்துகிட்டே நான் மேல பறக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன்னு சொன்னா அது என்னது? மன நோய். பரவசம்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டசி. பரவசமா, தன் வசம் இல்லையா, அவர் பரவசம், இன்னொன்று வசமாயிட்டாரு, இன்னொருத்தர் ஹேண்டலுக்கு போயிட்டார். அர்த்தம் என்ன? ஆக மென்டலி சரி இல்லைன்ற நிஜம் என்ன? தனக்குத்தானே இருக்குது, தெரிஞ்சிருக்கு. நான் உங்களை பார்க்குறேன், இது செல்போன், செல்போன் தான், இது கரெக்டாக தெரியுது எனக்கு, என் மனசுல பிரச்சனை இல்லை. இது வேறையா தெரிய ஆரம்பிக்குது, அப்போ பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. அப்போ ஒரு பொருளை பார்க்கறதுல எப்படி நம்ம உள்வாங்குறோம், கருத்து எப்படி உள்ள போகுது, அதுதான் மனம் விளையாடுற விளையாட்டு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும் போது என்ன சொன்னேன்? பார்வை, பார்வை, அந்த கருத்து. ஒரு பொருளை பற்றி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஐடியா. கருத்துன்னு என்ன? ஐடியா ஃபார்ம் ஆகுது. அதை பற்றி நம்ம என்ன ஐடியா வச்சிருக்கோம்? இப்போ இது இருக்கு, இதை பற்றி நான் என்ன ஐடியா வச்சிருக்கேன்? இதை பற்றி என்ன ஐடியா வச்சிருக்கேன்? இப்போ நான் இதை பற்றி சொல்லும் பொழுது இது வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது இல்லாம இருக்கவே முடியாதுன்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. அது நிஜமா? அது எனது கற்பனையை தவிர நிஜம் இல்லை. இங்கதான் வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இடம். இது இல்லைன்னா வாழவே முடியாது, வியாபாரமே போயிடும், ஒதுக்கும் லாயக்கெல்லாம் ஆயிடும் அப்படின்னு நான் நினைப்பேனே. ஆனால் நான் தப்பா நினைச்சிருக்கேன், என் மனம் சரியா விளங்கிக்கல. நான் பிரச்சனையே எங்க? அப்போ இது இல்லாத காலத்தில் எப்படி இருந்தது அந்த கேள்வி வருது. அப்போ இது சரிதானா? அப்போ இது இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைச்சது என் தவறான அபிப்பிராயம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா வாழ்க்கையின் யதார்த்தம் சுலபம் உங்களுக்கு விளங்கிடும். கலாஸ். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? ஈஸியா தாண்டிடலாம்.
பஸ்ஸே இல்லை, எப்படி வர்ற? பஸ்ஸே இல்லாத இடத்துல எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? ஒரு கால் பண்ண முடியாது, செல்போன் கெட்டு போச்சு, நான் என்ன பண்றது ஒன்றும் புரியாதான் கால் பண்ணல. போய் இது இல்லாத நேரத்தில் எப்படி இருந்தது? ஃபேன் இல்லைன்னா ஒரே புழுக்கம், ராத்திரிலாம் தூங்கல. ஃபேன் எப்போ வந்தது? கரண்டே இல்லை. அப்போ என்ன செஞ்சிருப்பீங்க? இனி கரண்டே வராது, தூங்காம செத்துருவோமா நாம? ஆக இது அதீத கற்பனை. இந்த அதீத கற்பனை தான் மனநோய். ஒரு பொருளுக்கு, எந்த பொருளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுதான் வாழ்க்கையே. முடிஞ்சு போச்சு. இதுதான் சொல்ல வந்த விஷயம். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு தான் விவகாரமே. அப்போ முடிஞ்சு போற அல்லது வாழ்க்கையில் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயத்துக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது எதுக்கு கொடுக்கணுமோ அதுல இருந்து நாம நகர்றோம். விளக்குதா? அப்போ நாம வசதி இல்லைன்னா வாழ முடியாதுன்னு நினைக்கும் பொழுது அந்த வசதியை தேடுறதுக்கு வாழ்க்கையை மாற்றணும். சரியா? நல்லா கவனிங்க. என் கண் கொண்டா நான் அதிகமா உன்னிப்பா கவனிச்ச விஷயம், மண்டையில ஸ்ட்ரைக் ஆன விஷயம். இத சில மக்களுக்கு சொல்லி இருப்பேன் நான். என்ன, ஒரு நாள் தாம்பரத்துல வண்டியை போட்டுட்டு, புல்லட்டை போட்டுட்டு என் நண்பரோட மெட்ராஸ்ல ட்ரெயின் ஏறிட்டு அவரே சொல்றாரு, லேட் நைட் ஆகும், டைம் ஆயிடும், அவ்வளோ ராத்திரில அங்கிருந்து திரட்டு நம்ம புல்லட்ல வர வேண்டாம், நாம தாம்பரத்துல போட்டுட்டு, தாம்பரத்துல குருவாஞ்சேரி போட்டு தான் பிரச்சனை எங்களுக்கு, நமக்கு அதனால தாம்பரத்துல போட்டு வண்டியை ட்ரெயின்ல ஏறி போயிட்டு வந்துடலாண்டா. சரி, சொன்ன மாதிரி டைம் ஆயிடுச்சு. கடைசி வண்டியை பிடிக்கிறோம். மெட்ராஸ் பீச்சில் மழை காலம், நவம்பர் மாதம், பிசுறா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கிளம்பி வர்றோம். நிறைய பேர் நனைஞ்சிருக்காங்க, அந்த ஈரத்தோட ஒட்டி நிற்கிறாங்க. கூட்டம் வந்தது. எக்மூர்ல பேரவங்க இருந்தாங்க, ஏறுறாங்க. கடைசியா சேத்பட் ஸ்டேஷன் வந்து வண்டி நிற்கிது. நின்ன உடனே திரும்பி பார்க்குங்க, சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு, தூரல் விழுந்துகிட்டே இருக்கு, காற்று சில்லுன்னு அடிக்குது. என்ன பார்க்குறேன்? ஒரு 6 மாசத்து குழந்தை, ஆண் குழந்தை, உடம்புல ஒட்டு துணி இல்லை, சின்ன ஒரே ஒரு கைலி, பழைய கைலியை பிளாட்ஃபார்ம்ல போட்டு அந்த குழந்தை கை கால மல்லாக்க படுத்துக்கிட்டு இருக்கு. சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு குழந்தை உறங்கிட்டு இருக்கு. குழந்தை இந்த பக்கம் இருக்கு, ஆண் குழந்தை. அம்மா அப்பாவும் முதுகு எந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் பார்த்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு? குருவிக்காரங்க எவ்வளவு ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பொம்பளை எவ்வளவு போத்திக்கிட்டு இருப்பான், ஆம்பளை எவ்வளவு போத்துவான் ட்ரெஸ் பண்ணியிருப்பான்னு. ஒரு கோமலம் சின்ன ஒரு துண்டு கட்டியிருப்பான், தலப்பா கட்டியிருப்பான் குருவிக்காரன். பொம்பளை ஒரு ஜாக்கெட்டும் தொலைதொலான்னு இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ஒரு பாவாடை போட்டிருப்பான், வேற உடம்புல துணி இருக்காது. அதுக்கு ரெண்டு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் பக்கம் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல குழந்தை இந்த பக்கம் படுத்துருக்கு. பார்த்த உடனே சில்லிட்டு போனேன். பார்த்து திரும்புற உடனே என் நண்பர் சொல்றாரு, என்ன ஜி இந்த குழந்தைய பார்த்து பாக்குறீங்களா? ஆமா. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவங்க இயற்கையோட ஒன்றி வாழறாங்க ஜி, இயற்கை அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, நாம பயப்படுறோம், இயற்கை நம்ம பயமுறுத்துது. உண்மை. எல்லாம் ஸ்டன் ஆயிட்டு பார்த்தாங்க. அதே 6 மாச குழந்தை நம்ம கிட்ட இருந்தா அந்த மழை காலத்துக்கு என்ன செய்வோம்? அது ஒரு குல்லாவை மாட்டி, கையில ஒரு முறையை மாட்டி, காலில் ஒரு உரையை மாட்டி, ஒரு நாப்கினை கொடுத்து ஜெர்கின் போட்டு அதை பொத்தி இருக்கா. ஆனா அதே ஒரு சின்ன பழைய கைலி துண்டு போட்டு உடம்புல ஒட்டு துணியில அப்புறம் பாண்டு படுத்துது இயற்கை ஆசீர்வாதத்தோடு. அப்போ உண்மையில யார் வாழறாங்க? அதுக்கு பிறகு அவர்களை பற்றிய எண்ண ஓட்டம் எனக்கு வேற மாதிரி ஆச்சு. ஒரு நாள் இதே மாதிரி லேட் நைட் கிளம்பி போறேன், ட்ரஸ்ட்ல வேலை பார்த்துட்டு கடைசியா போறேன் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது என்ன பார்க்குறேன், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்,
கொஞ்சம் உயரமா கட்டி அந்த பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்காங்க. மக்கள்லாம் வர்றதுக்கு பார்க்கிங் இடம் இருக்கு, ரோடு இவ்வளோ உயரம் இருக்கு அந்த இடம் பிளாட்ஃபார்ம். என்ன பார்க்குறேன், இவ்வளோ உயரத்துக்கு இந்த இருக்கு, இந்த உயரத்துக்கு 2 குச்சியை நட்டு கொசு வலையை கட்டிட்டு எங்க பிளாட்ஃபார்ம்ல, காம்ப்ளெக்ஸ் உடைய பிளாட்ஃபார்ம்ல கொசு வலையை கட்டிட்டு இதே குருவிகாரம் புருஷனுக்கு கொஞ்சம் நல்லா உறங்கிட்டு இருக்க. ராத்திரி 12 மணி. ஏன் அவர்களுக்கு ஆசை இல்லையா? அவர்கள் வாழலையா? அவர்களுக்கு உடல் சுகம் கிடைக்கலையா? அவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? அவங்க குழந்தை பெற்றுக்கலையா? அவங்களுக்குள்ள உறவுகள் இல்லையா? எங்க இருக்கு கவலை அவங்களுக்கு? ஏதோ பிளாட்ஃபார்ம்ல ஒரு கொசுவலை போட்டாங்க, நிம்மதியா தூங்குறாங்க. ஏற்கப்பட்ட சொத்தை கட்டி வச்சுக்கிட்டு என்ன காத்து வரல, ஏசி டவுனு, மெத்த போட்டுக்கிட்டோம், தூக்கம் வரல, பில்ஸை போட்டுக்கிட்டு பொண்டாட்டி செய்தா ஒத்து பார்த்துக்கிட்டு நான் போன பிறகு யாரு அங்க எங்க போய் மேய்ஞ்சிட்டு வந்தான்? கவலையே. வீட்டை விட்டு போகும் பொழுது ஒரு பூட்டுக்கு உள்ள ஒரு பூட்டு, வெளியில ஒரு பூட்டு, கேட்டுக்கு ஒரு பூட்டு, பீரோக்கு ஒரு பூட்டு, உள்ள லாக்கர்ல ஒரு பூட்டு. இருந்தாலும் திரும்பி வரும்போது உடைச்சி கொள்ளை அடிக்கப்பட்டது. 50 சவரன் காணோம், 2 லட்சம் ரூபாய் காணோம். அந்த கவலையே அவனுக்கு கிடையாது. அந்த கவலை அவனுக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் மேல டிராவல் பண்ணணும், ரிசர்வேஷன் பண்ணு, அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ. எத்தனை நேரம்? ஒரு ராத்திரி ஒரு பகல். அப்போ சாப்பாட்டுக்கு எடுத்துக்கோ. ராத்திரி எங்க போறது? ஏதாவது சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோ. அதுக்கு பிளேட்டை வாங்கு, தண்ணியை வாங்கு. இத்தனை கூத்து. அவங்களும் டிராவல் பண்றாங்க, டிக்கெட்டே இல்லாம. அதே ட்ரெயின்ல எப்படி அழகா ஏறுறாங்க. என்ன சாமியோ தண்ணி வைக்கிறான், உட்காந்துக்கிறாங்க. மதியம் பிரச்சனை சார், பிரச்சனை சார். குழந்தை படுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தா சரி, இவன் உட்காந்துக்கிறான், நிக்கிறான், தன்னுடைய பொருட்களை தூக்கி போறான், அது மேலே ஏறி உட்காந்து படுத்துக்கிறான். முடிஞ்சு போச்சு. அவனும் டிராவல் பண்றான், ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர். அவங்களும் வாழத்தான் செய்யறாங்க. இப்போ யார் வாழ்ந்த வாழ்க்கை சரின்னு நினைக்கிறோம்? சொல்லு. ஏன் அதுல ஆண்கள் இல்லையா? ஏன் அதுல பெண்கள் இல்லையா? அதுல அழகான பெண்கள் இல்லையா? வீரியமான ஆண்கள் இல்லையா? சாதிக்க இல்லையா? அவங்க பிழைக்கலையா? அவங்க மரணம் அவங்களுக்கு நமக்கு மட்டும் அவங்களுக்கு தான் வருது, நமக்கு வரலையா? நமக்கு தான் வருது, அவங்களுக்கு வரலையா? அப்ப அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஏதோ பிளாட்ஃபார்ம்ல பார்க்கணும். ஏழைகள் ஏதோ ஒரு பில்டிங்கோடைய ஏதோ ஒரு சுவர், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுடைய ஏதோ ஒரு சுவர், அந்த சவுத் ஓரத்துல ஒரு தார்பாலினை வச்சுட்டு அங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்து அங்க இருக்கிற பொம்பளை புருஷனோட வாழ்ந்துக்கிட்டு துரோகம் பண்ணாங்க. நாளைக்கு எந்திரிச்சு பொழப்பு கிடைக்குமா தெரியாது. வாழலையா அவங்க? அவர்கள் குழந்தை பெற்றுக்கு இல்லையா? அந்த குழந்தைகள் அவர்களை பாதுகாக்கலையா? அந்த குழந்தைகள் தன் தகப்பனை தன் தாயை பாதுகாக்கலையா? இங்க பார்த்து பார்த்து படிக்க வச்சு எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்க வச்ச பிறகு கரெக்டா அந்த பலன் கொடுக்கும் போது டாடா காமிச்சிட்டு போற பெண்கள் இல்லையா? கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அம்மா அப்பாவை தூக்கி போட்டு முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு பொண்டாட்டியோட நிம்மதியா கொடுத்து நடத்தக்கூடிய ஆம்பளை பசங்களை பார்த்தது இல்லையா? நாம பெத்த தாயை பாரமா நினைக்கிற எத்தனை பேரை பார்த்துருக்கோம் நாம. அப்போ வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கோம்? நாம எப்படி விளங்கி வச்சிருக்கோம்? சிந்திங்க. இது லௌகீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? தன் கடமையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் தன் தாய் தந்தையை வெளியில விடுவானா? தன் மனைவியின் கண்ணில் தண்ணீரை பார்ப்பானா? தன் மக்களை தப்பா வளர்ப்பானா? ஒழுங்காக வளர்க்கப்பட்ட
ஒரு முஸ்லிம் ஆண் ஒரு முஸ்லிம் பெண் தன் தாய் தந்தைக்கு வலியை கொடுக்குமா? மீறி வாழுமா? ஒழுக்கமான பெண் கணவனுக்கு இடியா இறங்குவாளா? கண் குளிர்ச்சி அல்லவ கொடுப்பேன் சொல்றான் இறைவன். கண் குளிர்ச்சி அர்த்தம் என்ன? ரிலாக்ஸ் ஆயிடும். திருமணம் செய்யறதுக்கு முக்கிய காரணம் என்ன? சுக்கூன், ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. டிராங்குவலைசேஷன் சொல்லுவாங்க, டிராங்குவாலிட்டி. அந்த டிராங்குவாலிட்டி, அமைதி, நிம்மதி அடையிறதுக்காக திருமணம் செய்யணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அக்கா சொல்லுங்க, எத்தனை பேருடைய எத்தனை திருமணங்கள் டிராங்குவாலிட்டியில இருக்கு, அமைதியில இருக்கு, பிரச்சனை இல்லாம இருக்கு? சிந்திச்சு பாருங்க. அப்போ அந்த அமைதி இல்லாமல் போனதுக்கு காரணம், என்கிட்ட அமைதி இல்லை, நான் எப்படி உங்களை அமைதியா இருக்க விடுவேன்? புரியல? நான் அமைதி இல்லை, டிஸ்டர்பா இருக்கேன். நான் உங்களை நிம்மதியா இருக்க விடுவேன்? நான் நடந்துச்சு. இஸ்லாம் என்கிட்ட இல்லை, நான் அமைதியா இல்லை, ஆக நான் யாரையும் நிம்மதியா இருக்க விடல. அப்போ மார்க்கத்தில் பெண் இல்லை, அவள் குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடல. ஆணுக்கு மார்க்கம் இல்லை, அமைதி இல்லை, சோ அவன் தன் பரம்பரையை நிம்மதியா இருக்க விடல, சமுதாயத்தை நிம்மதியா இருக்க விடல. தான் சுத்தம் இல்லாத தண்ணி இன்னொரு பொருளை சுத்தப்படுத்துமா? இருந்தா தானே கொடுப்பேன். இப்போ சட்டுன்னு கேட்டீங்க, ஏதாவது ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா என் சக்தி இருக்கு, அவங்க எடுத்து கொடுத்துருவேன். ஒரு 2000 எடுத்து கொடுத்துருவேன். 10,000 யோசிப்பேன், அவ்வளோ இல்லை, 5000 தரட்டுமா தான் கேட்க முடியும். 2 ரூபாய் கேட்டா என்கிட்ட இல்லை. அப்போ இதை போலத்தானே இப்போ நான் நிம்மதியும் அமைதியும் என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோதானே எடுத்து கொடுக்க முடியும். நானு இப்போ சில பேர் சொன்னா, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா ரிலாக்ஸா இருக்கு. ஏன் ஏன் வருது? அது ரிலாக்ஸ் இருக்கு, கொடுக்க முடியுது. விளங்குதா? நான் ரிலாக்ஸா இருக்கேன், என்கிட்ட என்ன இருக்கு? அது இருக்கு. அன்பா இருக்கு, அன்பு இருக்கு, கொடுக்க முடியுது. என்கிட்ட காசு இல்லை, கொடுக்க முடியுது. அப்போ என்ன இருக்கோ அதான் எடுத்து கொடுக்க முடியும். என்கிட்ட ஃபசாது தான் இருக்கு, ஃபசாத் தான் கொடுப்பேன். என்கிட்ட குழப்பமும் ஃபசாது பிரச்சனை தான் இருக்கு, நான் பிரச்சனை தான் கொடுக்க முடியும். என்ன கொடுக்க முடியும்? அப்போ ஒரு மனிதன் இஸ்லாம்ல ஆயிட்டான்னு சொன்னா, அவன் அமைதி அடைஞ்சான்னா மற்றவருடைய அமைதியை பற்றி அவன் சிந்திப்பான், மற்றவர்களை அமைதிப்படுத்த விருப்பப்படுவான். இப்ப அக்கா சொல்லுங்க, இந்த கிளாஸ்ல எல்லாம் உட்காரத்துக்கு முன்னாடி இந்த சஞ்சலத்தை விட இப்ப எப்படி இருக்கு? இருக்கா? எங்க இருந்து வந்தது இது? எங்க இருந்து வந்தது? இந்த கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் முன்னால இருந்தக்கூடிய குழப்பங்கள் இருந்து இப்போ விடிவு கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கா இல்லையா? முன்னாடி ஒரு ஒரு பதட்டம், எதிர்காலத்தை பற்றி அவநம்பிக்கை கிடையாது. இப்போ வந்து சேஃப் ஃபீலிங் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும், நான் கைவிடப்பட மாட்டேன், அப்படி ஒரு நம்பிக்கை வருது. எங்க இருந்து வந்தது இது? எவனிடத்தில் சரணடையணுமோ சரணடைஞ்சிட்டா கிடைக்கும். கலாஸ், இதுதான் சிம்பிள் மெசேஜ். அவனை சரணடைஞ்சாச்சு, கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கைவிட்ட மாட்டான். தன்னை மறுப்பவனுக்கு எடுத்து கொடுக்கிறவன் ஏற்பவனை கஷ்டப்படுத்துவான். சோதிப்போம்னு சொல்லிட்டான். அதான வாக்குறுதி நமக்கு. அதுக்கு நம்ம ப்ரிப்பேரா இருந்தோம்டா, விஷயம் கலாஸ். அதை எப்படி உடம்புல ரீதியா செஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க. பேசிக்கிட்டு இருக்கணும், எதிர்பாராத விதமா கீரல் விழுந்துச்சுன்னா ரத்தம் எக்கச்சக்கமா போகும். தெரியுமா? தார்மாரா ரத்தம் வந்து அதிகமா போயிட்டே இருக்கும். எதிர்பார்க்காம ஒரு கீரல் விழுந்துருச்சு, கிழிச்சிருச்சு, சின்ன காயம் தான், ரத்தம் நிறைய செலவாச்சுங்கம்மா. பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதே நேரத்தில் எதிர்பார்ப்போட இருந்தா, எதிர்பார்ப்பு எப்போ வரும்? கோவம் வருது, சண்டைக்கு தயாரா இருக்காங்க, வட்டிக்கணும் போல கோவம் பேசிக்கிட்டே இருக்கணும். கோவம் ஏறணும்னா ஆட்டோமேட்டிக்கா ரத்தம் என்ன ஆகும் தெரியுமா? இயற்கை எப்படி படைச்சிருக்கு? எல்லா ரத்தமும் உள்நோக்கி ஓட ஆரம்பிக்கும். தோல்ல இருந்து கிளம்பி உள்ள சேர ஆரம்பிச்சிடும் ரத்தம், தோலுக்கு வராது.
அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுத்திருக்க இயற்கையான பாதுகாப்பு எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நாம? இவ்வளவு பெரிய கிருபையாளன், இவ்வளவு பெரிய கிருபையாளன் அவன். பயம் வந்துருச்சு, மொத்த ரத்தம் உள்ள போக ஆரம்பிச்சிடும். சொல்லுவாங்க பயத்தில் வெளுத்து போனாம்பாங்க, பாத்துருக்கீங்களா? பயத்துல மூஞ்சி வெளுத்து போச்சுமாங்க. என்ன அர்த்தம்? அது ஸ்கின்ல இருந்து கிளம்பி உள்ள போயிடும் எல்லாமே. ஏன்னா இங்க காயப்பட்டுச்சுன்னா ரத்தம் அதிகமாக செலவாகாது, எல்லா ரத்தம் உள்நோக்கி போக ஆரம்பிக்கும், தோலுக்கு வராது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? மனம் சொல்லிடுச்சு, தகராறுக்கு தயாராயிடுச்சு, எதிரி எதிர்நோக்காச்சு, எதிரி பார்த்தாச்சு, பேஸ் பண்ணாங்கன்னா நிச்சயம் தகராறு நடக்கும். காயப்பட்டா ரத்தம் விரயமாகும். சோ ரத்தம் எல்லாம் உள்ள வாங்க, காயம் வரும், கொஞ்சமா தான் போகும். அப்போ வரக்கூடிய காயம் பெருசா இருந்தாலும் ஏன் ஒண்ணும் இல்ல, சின்ன கீரல் விழுந்தா இவ்வளவு ரத்தம் போதுன்னாங்க. போர் காலத்துல வெட்டவே செய்யறாங்க, எப்படி உயிர் படைச்சாங்க? அர்த்தம் புரியுதா? ரத்தம் உள்ள போயிருக்கும், வெளியில விரயமாகாது. எதிர்பாராமப்பட்டுருச்சுன்னா ப்ரிப்பேர்டா இல்ல, அது அதிகமா போகல, இருந்த ரத்தம் என்ன போலுமோ போயிடும். இதே நேரத்துல சீக்கிரம் சாவடிக்கணும் ஒரு ஆளை, ஒரு ஆணை ஒரு பெண்ணை, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு சின்ன ஊசி குத்திட்டீங்கன்னா சரி, கனமா 5 நிமிஷத்துல கேட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல உடம்புல உள்ள இருக்க ரத்தம் எல்லாம் தோலுக்கு வரும், வெளியே நோக்கி வரும். தொடு உணர்ச்சிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி உடம்பு முழுக்க கலர் வேற மாதிரி ஆயிடும். ரத்தம் சிவு சிவு சிவன் இருக்கும் உடம்புல, உள்ள இருந்து வெளியில வரும், தோலுக்கு வரும், சந்தோஷத்துக்காக. அந்த நேரத்துல கீரியாச்சுன்னா கொட்டியே செத்து போயிடுவான், 5 நிமிஷத்துல கொட்டி செத்து. அப்போ இது சாத்தியம்னு சொன்னா ஷைத்தான் உங்களை எங்க கை வைப்பான்? விளங்குதா? எங்க கை வைப்பான்? ரொம்ப சீக்கிரம். ஆணும் பெண்ணும் சேர்ந்துக்கிற இடத்துல வெட்டு போட்டா ரொம்ப சீக்கிரம் செத்து போவாங்க ரெண்டு பேருமே. அதே எதிரியை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதிக ரத்த விரயம் இருக்காது, காரணம் எல்லாம் உள்நோக்கி பாயும். இந்த அளவுக்கு பாதுகாப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. அவனா கைவிடுற அவநம்பிக்கை. இந்த அவநம்பிக்கை தான் ஷைத்தானியத். ஃபர்ஸ்ட் விஷயம் அவநம்பிக்கை. அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, ஹைகி நைகி இருக்குமா இல்லையா ஆடவும். அப்போ இதிலிருந்து வெளியில வர தெரிஞ்சிச்சுன்னா அப்போ கொடுப்பான் படைச்சவன். அப்போ ஹுக்கும் வழிபாடு அர்த்தம் என்ன? அவரவர்களுக்கு செய்ய வேண்டியது கரெக்டா செஞ்சது. இப்ப வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு, போய் முதல்ல குழந்தை எடு. ஏன் சொல்லித்தர ஆளு இல்லை. விஷயம் அங்கதான். அல்லாஹ் இப்போ உங்களுக்கு ஈவனை கொடுத்தாச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு உண்டான ஹுகூக் என்ன? தகப்பனின் பாசம், தாயின் பாசம் கரெக்டா கொடுக்கணும். அது முழுசா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் 2 வருஷம் பால் ஊட்ட சொன்னதுக்கு காரணம். ஒரு குழந்தையின் உரிமை அது தான் தாய் தந்தை கிட்ட ஒட்டி இருக்கணுங்கிறது. குறைஞ்சது 2 வருஷமாவது. புரியுதா? புலி, சிங்கம் எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல 2 வருஷம் தன் குட்டியை பாதுகாக்கும். பாலூட்டும். அதைத்தான் எடுத்து மனுஷனுக்கு அடாப்ட் பண்ணிச்சிருக்கு. 2 வருஷம் பாலூட்டணும். அப்போ அந்த 2 வருஷத்துக்கு இன்னொரு முறை குழந்தை தரிக்க முடியாது, கூடாது. அதற்கு உண்டான அமைப்பு தான் எல்லாம் படைச்சிருக்கான். பால் ஊட்டுறது இல்லை, அடுத்த வருஷத்திலே குழந்தை. ஸோ முதல் குழந்தையின் உரிமையில கை வச்சாச்சு. கை வச்சாச்சு. இது நாளைக்கு திருப்பி கேட்கும் மறுமையில சிக்கியாச்சு. போயிட்டு வந்தோடனே படுத்து தூங்கியாச்சு. குழந்தை என்னாச்சுன்னு கவலை இல்லை. அப்படி இல்லை. அந்த டைமிங் வரும்போது தகப்பனாக இருந்து எப்படி கொடுக்கணும், மனைவிக்கு ஒதுக்குற டைம், பிள்ளைகளுக்கு ஒதுக்குற டைம், கேர், அம்மா அப்பாவுக்கு ஒதுக்குற டைம், சகோதரர்களுக்காக ஒதுக்குற டைம் ஷெட்யூல் பண்ணணும். உட்கார்ந்து திட்டமிடணும். இஷ்டம் போல வாழ்றது இல்லை வாழ்க்கை.
அவன் இஷ்டத்துக்கு வாழ்றதுதான் வாழ்க்கை, நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. விளங்குதா? அப்போ நமக்கு இப்ப என்ன கடமை இருக்கு? திருமணம் ஆகல, விஷயம் வேறு. திருமணம் ஆயிடுச்சு, அப்ப அதற்குண்டான நேரத்துக்கு ஒதுக்கணும். பிள்ளைகள் ஆயிடுச்சு, அதற்குண்டான நேரத்தை ஒதுக்கணும். இப்படி ஒதுக்கி ஒதுக்கி வந்தா எங்கம்மா இருக்கு பொழுது போகலன்னு சொல்றதுக்கு? நேரமே போதாது. போகலன்னு எப்படி வருது? போதாது, நேரம் போதாது, அவ்வளவு வேலை இருக்கு. புரியுதா? அப்போ இந்த நேரத்துல இறைவனுக்கு எவ்வளவு டைம் செலவு பண்றோம்? அதுல மாத்திரம் கஞ்சத்தனம் கரெக்டா இருக்கு. எப்படி ஓடி போயிடுது? யாரு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்தவனுக்கு திருப்பி 1 மணி நேரம் கூட கொடுக்க தயாரா இல்லை. சொல்றானா 47 38 ஹா அன்தும் ஹாஉலாஇ துதுஊன லிதன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபயப்கல் வமன் யப்கல் ஃபஇன்னமா யப்கலு அன் நஃப்ஸிஹி. தெளிவா சொல்றாரு. ஹா அன்தும் ஹாஉலாஇ துதுஊன லிதன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ். நீங்கள் தான் அந்த சமுதாயத்து மக்கள் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். இந்த வசனம் இதுவரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்களா, தெரிஞ்சிட்டீங்களா? தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த வாய் பேச உங்க காதுகள் இதை கேட்டுருச்சு, அழைக்கப்பட்டாச்சு, அழைச்சிட்டாங்க. விளங்குச்சா? இன்னைக்கு உங்களை அழைச்சிட்டாங்க. அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய அழைக்கப்படுகிறீர்கள், அழைச்சாச்சு. இதில் கஞ்சத்தனம் செய்பவர்களும், அப்படி அழைச்சா கஞ்சத்தனம் செய்பவர்களும் உங்கள இருக்கீங்க. அல்லாஹ்வின் வழியில செலவு செய்யணும்னா காசு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அல்லாஹ்வுடைய வழியில் அவன் கொடுத்ததை செலவு செய்யும். இப்ப என்ன முதல் விஷயம்? என்னது முதல் விஷயமே? நேரம். நேரம் செலவு பண்றது. அப்போ அல்லாஹ்வுக்கு அவனுக்காக அவன் கொடுத்த நேரத்தை செலவு செய்ய தயாரா இல்லை. தொழுக உடனே டப்பு டப்பு டப்புன்னு போயிட்டு அப்படின்னா புடுங்க போறான்னு தெரியும். ஒரு 5 நிமிஷம் படைச்சவனை அழகா கூப்பிடுறது, பணிஞ்சு கூப்பிடுறது இல்லை. ஒரு 2 நிமிஷம் ஜிகிர் செய்ய மனம் இல்லை. இருக்கா? அவனை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேச மனம் இல்லை. அவனை பற்றி கேட்க 1 மணி நேரம் நம்ம கிட்ட இல்லை. ஆனா அதே நேரத்துல டிவி பார்க்க 4 மணி நேரம் இருக்கு, ஒரு சினிமா பார்க்க 2.5 மணி நேரம் இருக்கு, ஷாப்பிங் பண்ண ஒரு நாளே இருக்கு. ஆச்சா? அப்போ அவன் கொடுத்த நேரத்தையே அவனுக்கு திருப்பி தர இஷ்டம் இல்லை. இப்போ வரும், பார்த்துட்டு வரும். அப்போ முதல் விஷயம். 2வது விஷயம், அவன் கொடுத்த செல்வம் செல்வாக்க செலவழிக்க தயாரா இல்லை. அவன் கொடுத்த உறவுகளை அவனுக்காக செலவு செய்ய தயாரா இல்லை. அவன் கொடுத்த அதிகாரத்தை அவனுக்காக பயன்படுத்த தயாரா இல்லை. இப்படி அவன் கூப்பிட்டா கஞ்சத்தனம் பண்றவங்களும் உங்களுக்கு என்னது இன்னைக்கு பயான் இருக்குச்சு, எங்கச்சி வேலை டைட்டா இருக்குச்சு, நீங்க சொல்ற நேரத்துல தான் ஆட்கள் வர்றாங்க, டியூட்டிக்கு போகணும். ஆச்சா ஆச்சா? பொம்பளைங்களை கேட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவங்க வந்துருவாங்க. யாரு அவங்க? வந்துருவாங்க. கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கு, கிளாஸ் வச்சுக்கணும்னு சொன்னா ஜி ஒரு அடுத்த மாசம் வச்சுக்கலாம் ஜி. ஏன்? எக்ஸாம் வந்துருச்சு. என்ன எக்ஸாம் வந்துருச்சு, பசங்களுக்கு எக்ஸாம் நெருங்கிருச்சு, ஃபைனல் எக்ஸாம். இந்த வாரம் முடியட்டும், அடுத்த வாரம் வச்சுக்கலாம்.
அடுத்த வாரத்துக்குள்ள மவுத் வந்துருச்சுன்னா இல்ல 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 சரி, அவளால மூச்சு வாங்க முடியாது. முதல்ல புரியுங்க, கரெக்டா நீங்க அந்த குடிச்சது எரியும், தொண்டை எரியும். தண்ணி கேட்கலாம், கொஞ்சம் வெந்நீர் வச்சு இது வெது வெதுப்பா கொஞ்சம் கொடுங்க, கரெக்டு நடக்கும். ஆமா ஆமா, அந்த மண்டை வலி இருக்கு இல்லையா, இது இருக்கு சளி ஏறி லேசா வலிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சிடிச்சாட்டாங்க ஒரு மாதிரி எரிச்சல் இரிட்டேஷன் இருக்கும். ஆக இந்த செலவழிக்கிறது எப்படி இவ கேட்கிறா, நீங்கள் தான் அந்த சமுதாயத்து மக்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவழிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அப்படி அழைக்கப்படும் பொழுது கஞ்சத்தனம் செய்பவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். அப்படி கஞ்சத்தனம் செய்பவர்கள் தங்கள் ஆத்மாவுக்கு அல்லாமல் வேற யாருக்கும் கஞ்சத்தனம் பண்ணல. அவங்க ரொம்ப புத்தாலி நினைச்சுட்டு இருக்காங்க, உங்களை தனக்குத்தானே கேடு வச்சுக்கிட்டாங்க. என்னுடைய செய்தி உங்களுக்கு வந்த பிறகும் அதிலிருந்து நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்புவீர்களே ஆனால், புறக்கணிப்பீர்களே ஆனால், உங்களை நீக்கிவிட்டு உங்களுக்கு பதிலாக வேறொரு சமுதாயத்தை அவன் கொண்டு வருவான். அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள். நடந்து இஸ்லாமை பற்றி தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சூழல் என்ன? முஸ்லிம் பெண்கள் புர்கா போட்டுக்கிட்டு செய்யற அட்டுழியத்தை பார்க்கத்தான் செய்யுங்க. ஆமா, அல்லாஹ்வுடைய வழியில் ஒரு காரியத்தை செய்யணும், அதிகாரம் கையில இருக்கு, பயந்துக்கிட்டு செய்யறது இல்லை, பயன்படுத்தா அதெல்லாம் இல்லைங்க, ரூல்ஸுங்க. தன் அதிகாரத்துல அது செய்ய முடியும், அழகா செய்ய முடியும், செய்வது தப்பு நடக்குது, அதிகாரத்தை வச்சு தப்ப தடுத்து நிறுத்த முடியும், நடத்துறது இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கான், நிச்சயமா முடிவெடுக்க முடியும், ஆனா டிஎஸ்பிக்கு பயந்து விட்டுறாத. சரியான இல்லையா? செலவழிக்கிறது அர்த்தம் என்ன? தப்பு நடக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை, அவன் வழியில் செலவு பண்றதுன்னா இதுதான். இன்னொரு இடத்துல சொன்னா, பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், இந்த பலகீனமானவர்களுக்கு ஆதரவாக போராடுவதிலிருந்து, அல்லாஹ்வின் வழியில் போராடுவதிலிருந்து அவர்களை தடுத்தது எது? ஆக பலகீனமான அம்சம் யார சொல்றா? பெண்கள், குழந்தைகளை, வயது முதிர்ந்தவர்களை, பலகீனமானவர்கள், அவர்களுக்கு எதிராக எதுவும் ஒரு அநியாயம் நடக்குது, அதை தட்டி கேட்டு போராடாமல் இருக்க, அது தன் வழியில் போராடுறதுன்னு சொல்றாங்க. இவர்களுக்கு ஆதரவாக இறைவனின் வழியில் போராடுவதிலிருந்து அவர்களை தடுத்தது எது? அப்போ ஒரு அநியாயம் நடப்பதை தடுத்து நிறுத்துறது அல்லாஹ்வின் வழியில் போராடுவது. அப்ப அர்த்தம் என்ன? அநியாயம் நடக்கக்கூடாது. அது யாருக்கு நடந்தாலும் தடுத்து நிறுத்தப்படும். அது முஸ்லீம் நான் முஸ்லீம்லாம் கிடையாது, அநியாயம் நடக்கக்கூடாது. ஒரு ஏழை பாதிக்கப்படக்கூடாது, பலகீனமானவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இருந்தா அதற்காக குரல் கொடுக்கணும், போராடணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு போராடக்கூடியவர்கள் எல்லாம் யார் வழியில போராடுறாங்க? இறை வழியில தான் போராடுறாங்க. அவர்களுக்கு பேரும் முஜாஹிதுகள் தான். அந்த போராட்டத்துக்கு பேரு ஜிஹாது தான். அதான் ஜிஹாது. அநியாயம் நடக்கக்கூடாது, அநியாயத்தை தடுத்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் கண் முன்னால் ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அதை கை கொண்டு தடுத்து விடுங்கள். முடியலையா வாய் கொண்டு தடுத்து விடுங்கள். அதுவும் முடியலையா மனதால் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். மனதால் வெறுத்து ஒதுங்குவது ஈமானின் பலகீனமான நிலை அப்படிங்கிறார். இப்ப விஷயம் என்ன? ஒரு அநியாயம் நடந்தா கை கொண்டு தடுத்து விடுங்கன்னு அர்த்தம் என்ன? செயல்ல
தன் உடல் பலத்தை, பண பலத்தை, தன் அதிகார பலத்தை, பதவி பலத்தை செலவு பண்ணி தடுத்தது. நடத்த விடாது, அக்கிரமம் நடக்கக்கூடாது, தடுத்து முடியும். அயோக்கியத்தனம் பண்றான், தடுத்து அடிச்சு நிறுத்து, தூக்கி போ. அதிகாரம் இருக்கு, செயல்படுத்து. ஆட்கள் இருக்காங்க, கொண்டு வந்து முடிச்சுட்டு தூக்கிட்டு வரும். செய்யாத, தப்பு செய்ய தடுக்கிறது, கை கொண்டு தடுக்கிறது, அதாவது ஆக்ஷன். இல்ல முடியாது, பலசாலியா இருக்கான், வாய் கொண்டு தடுக்கிறது. அர்த்தம் என்ன? அந்த அநியாயம்னு எடுத்து அவங்ககிட்ட சொல்றது, மக்களை கூப்பிட்டு அவன் அநியாயம் பண்றான், அவன் செய்யறது அட்டூழியும், செய்யாம தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறது, வாயால சொல்றது, அந்த தப்பு நடக்காம அட்வைஸ் பண்றது, தப்பு நடந்ததை பற்றி பேசுறது, எச்சரிக்கை செய்யறது, இதெல்லாம் வாயால தடுக்கிறது. இதுவும் முடிக்கல, அடிச்சுடுவாங்கன்னு பயமா இருக்கு. மனதால் வெறுத்து ஒதுங்குகின்ற அர்த்தம் பார்க்கணும். அந்த காரியத்தை நீங்க செய்யாம மனதால வெறுத்து ஒதுங்கி போயிருங்க. அப்படி மனதால வெறுத்து ஒதுங்கி போறது செய்யல, நாம அந்த அசிங்கத்தை செய்யல, நாம அந்த பாவத்தை செய்யல, ஒதுங்கி போயிட்டோம். நடந்தாலும் ஒன்றும் பண்ணாம தடுக்கவும் இல்லை, பேசவும் இல்லை அதை பற்றி. நமக்கு என்னட்டு போயிட்டோம்னு சொன்னா அது ஈமான்ல பலஹீனமான நிலைங்கிறாரு. அவன் ஈமான் ரொம்ப ஆடி போன ஈமான்றாரு. எது? தப்பு செய்யாம ஒதுங்கிறது பலஹீனமான ஈமான்ங்கிறாரு. அப்போ நடந்துச்சு, 4 பேருக்கு சேர்ந்து நாம ஒரு வழியில செஞ்சிடுறது, இது ஈமானே இல்லாத நிலை. என்ன பண்றது? தப்பு நடந்து போச்சு, நீ தப்பு செய்ய, ஒதுங்கி போ. முடியல, ஒதுங்கி போ. அப்போ ஒதுங்கி போறது, தப்பு செய்யாம ஒதுங்கி போறது பலஹீனம்ங்கிறாரு. அப்போ அதை விட பலம் வாயால தடுக்கிறது, அதை விட பலம் கையால தடுக்கிறது. அப்போ அநியாயம் நடக்கிறத தடுக்கணும். எங்கேயும் தப்பு நடக்கக்கூடாது, நடந்தா தடுக்கணும். ஏன்? இறைவனின் சட்டம் வேலை செய்யும். மனிதன் இறைவனுடைய ஹலீஃபா, பிரதிநிதி, இந்த உலகத்தை ஆட பிறந்தவன் மனிதன். அப்போ ஷைத்தானுக்கு இதில் இடமில்லை. யார் யாரெல்லாம் ஷைத்தானுடைய ஏஜெண்டா மாறிட்டாங்களோ அவங்கள அந்த நிலையிலிருந்து நகர்த்துறது, இறைவனுடைய சட்டம் மாற்றுறது, இந்த உலகத்துல இருக்க பாடுபடுறது. இதைத்தானே இயேசு கிறிஸ்துன்னு சொன்னதா பைபிள்ல பாக்குறோம். அவர் எப்படி பிரார்த்தனை எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் அந்த மாயக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட மாயக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, மார்க்கெட்ல நின்றுப்பாங்க, நடு ரோட்ல நின்று கத்துவானுங்க, ரோட்ல 4 சந்தையில் நின்று கத்துவானுங்க, அதிகமா வசனம் பேசி பிரார்த்தனை வந்துடும் செய்வாங்க. நீங்க அந்த மாதிரி வேஷம் போடாதீங்கிறாரு. அவர்கள் சந்திகளிலும் தெருமுனைகளிலும் இருந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதிக வசதிப்பினால், அதிகமா பிரார்த்தனை பண்றதுனால, வாசம் போட்டு பேசுறதுனால தங்கள் ஜெபம் ஏறெடுக்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது. அர்த்தம் என்ன? நின்று எக்கச்சக்கமா நின்று ஆண்டவரே. அர்த்தம் என்ன? எல்லாம் நினைக்கிறாங்க, அப்பா எவ்வளவு உருக்கமா பிரார்த்தனை பண்றாங்க நமக்காக, இவ்வளவு இது நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் அவங்க செஞ்சது. தான் ரொம்ப பெரிய நல்லவன், மற்றவங்களுடைய விஷயத்தை பற்றி கவலைப்படுறவன்னு அதை நினைச்சாங்க. அதை இறைவன் கொடுத்துட்டு அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு நீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு, உங்க அறை வீட்டுக்குள்ள போயிட்டு அதை உள்பக்கமா தாழ்போட்டு, அப்பொழுது உள்ள நீ யாருக்கும் தெரியாம ஜெபம் பண்ணு, அந்தரங்கமா ஜெபம் பண்ணு. அப்போ கர்த்தர் பகிரங்கமா உனக்கு பலனளிப்பார். நீ பிரார்த்தனை செய்யறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறாரு. ரூம்ல போய் பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கிறாரு. நல்லா கவனிக்கணும். இது சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து. இவனுக்கு செய்யறது என்ன? ஆண்டவரே அவரை தொடும் தொடும் தொடும். என்னடா அவர் தொட தெரியாதா? நீ சொன்னாதான் தொடுவாரு.
யாருக்கு? கடவுளுக்கு இவன் கட்டளை போறான் தொழுன்னு. புரியுதா? இப்போ இந்த விஷயம் சொல்லும்போது என்ன சொல்றான் பாருங்க. அப்போ மீட்டிங் போட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் எல்லாம் பாரு அப்படின்னு கடல் இருக்கிறது யாரு? ஆனா அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? நீங்க உங்க அறை வீட்டுக்குள்ளார போயிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கும் உங்கள் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். சொல்லிட்டு என்ன சொல்றான்? என்ன சொல்றாருன்னா என்ன பிரார்த்தனை செய்யணும் அதை சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி நீங்க அதிகமா இவ்வளவு அவ்வளவு கேட்காதீங்க, பிரார்த்தனை செய்யுங்க. அது எப்படி செய்யணும் சொல்லித்தரார். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் விதமாவது இப்படி சொல்றார். நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய விதமாவது எப்படி விதம்? எந்த விதத்துல பிரார்த்தனை பண்ணணும் சொல்ற போல. பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, பரமபிதாவே, பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, சுபஹானல்லாஹ். உமது ராஜ்யம் வருவதாக. என்ன வரணும்? உமது ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வந்தான அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அதற்குண்டான சட்டம் வரும்னு அர்த்தம். ராஜ்யம் வருதுன்னா அந்த ராஜ்யத்துக்கு உண்டான சட்டம் வேலை செய்யணும் அர்த்தம். உமது ராஜ்யம் வரணும்னா உமது சட்டம் தான் இங்க நடக்கணும்னு அர்த்தம். உமது சித்தம், உங்க நாட்டம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் இந்த பூமியின் மீதும் செய்யப்படுவதாக. அது செய்யப்படுறதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கிறது. ஆக இறைவனின் சித்தம் இந்த பூமியில் நடக்கணும், அதுக்கு நாம தான் உழைக்கணும். அவருடைய நாட்டம் இந்த பூமியில நடக்கணும், இறைவனின் ராஜ்யம் வரணும். அப்ப அர்த்தம் என்ன? இறைவனின் சட்டம் தான் இந்த பூமியின் மீது நடக்கணும். புரியுதா? அடுத்தது சொல்றாங்க, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பல மண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் இந்த பூமியின் மீதும் செய்யப்படுகிறார்கள் சொல்லிட்டு, எங்களுக்குண்டான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். வார்த்தை, எங்களுக்குண்டான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்னைக்கு என்ன சாப்பாடோ அது இன்னைக்கு தாங்க, நாளைக்கு தாங்க. ஸ்டாக் கிடையாது. சொத்து சேர்க்க வாய்ப்பே இல்லை. சாப்பாட்டே சேர்த்து என்னது சேர்க்கிறது? எது? அதான் சொல்றான் ஜீசஸ் சேவ்னு. சேர்த்து வைக்காதுன்னு சொல்றது இவன் பண்றான். ஜீசஸ் சேவ் தான். அதான் கேட்டேன் எந்த பேங்க்ல இல்லை பதில் இல்லையே. அப்போ இந்த விஷயம் என்ன சொல்லுது கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த விஷயம் என்ன இருக்கு? இன்றைக்கு எங்களுக்கு உண்டான ஆகாரத்தை இன்றைக்கு தாரும், நாளைக்கு நாளைக்கு பார்த்து. எங்கள் கடன்களை நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறதை போல எங்கள் கடன்களை நீங்கள் மன்னியும். நாங்க இரக்கமா நடந்துக்கிறோம், நீங்க எங்க மேல இரக்கமா இருங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அடுத்த கனமான வார்த்தை, எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்த பண்ணாமல் எங்களை காத்து ரட்சியும். எத்தனை பாயிண்ட்? உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் பூமி மீது செய்யப்படுவதாக. இன்றைக்கு உண்டான எங்கள் ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாங்க. நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்த பண்ணாமல் எங்களை காத்து ரட்சியுங்க சொல்லிட்டு, வல்லமையும் ராஜ்யமும் கனமும் மகிமையும் என்றென்றும் உம்முடையது. வேற யாருக்கு அதுல பங்கு கிடையாது. ராஜ்யத்துல பங்கு கிடையாது, வல்லமையில் பங்கு கிடையாது, மகிமையில் பங்கு கிடையாது. எல்லாம் அவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா மகிமை அவனுக்கு, எல்லா அதிகாரம் அவனுக்கு, எல்லாம் அவனுக்கு. அழகான பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கிறார். இங்க என்ன நடக்குது? இது இஸ்லாம் மட்டும் சொல்லி கொடுக்கலையே, இயேசு கிறிஸ்து சொன்னதாக பைபிள்ல தான் வச்சிருக்காங்க. அப்ப அர்த்தம் என்ன? உண்மை வந்தது, அவரும் உண்மையத்தான் பேசியிருக்காரு. அவருக்கு வேற லேபிள் ஒட்டினாங்க, வேறையா தெரியுது, அவ்வளவுதான். இப்போ ரசூலா சொல்லிட்டு போனாங்க, இப்ப நாம அவருக்கு வேற லேபிள் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்.
உண்மையை சொன்னா வேறையா தெரியுது. புரியுதா? வேறையா தெரியுது. அவருக்கு வேற லேபிள் கொடுத்துட்டோம். நாம உண்மையை சொன்னா வேறையா தெரியுது. அப்போ இங்க விஷயம் என்ன? இறை சட்டம். இறை சட்டத்துக்கு என்ன செய்யணும்? அப்போ ஒரு அநியாயம் நடந்தால் தடுக்கப்படணும். அதுதான் இறை சட்டம். அதற்கு துணிஞ்சு போராடு. நான் பார்த்தேன். இதுக்கு பேர் தான் போய் கட்டி எடுத்துட்டு போய் சண்டை போறது இல்லை. அது தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. முஸ்லீம்களை அசிங்கப்படுத்தணும், குரானை பேன் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இவங்க செய்யக்கூடிய சிறுடித்தனம் அது. அதற்கேற்ற மாதிரி முஸ்லீம்களுடைய நடவடிக்கை இருக்கு, முட்டாள்தனமான நடவடிக்கை இருக்கு. அப்படி அல்ல, அநியாயம் நடக்கக்கூடாது. அநியாயம் யார் மேல நடந்தாலும் ஒரு முஸ்லீம் குரல் கொடுக்கணும். வெறும் முஸ்லீம்கள் மேல நடக்கும்போது மட்டும் ஐயோ ஐயோன்னு சொல்றது இல்லை. கண் முன்னால எங்க அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு ஏழையோட தப்பு நடக்குது, கவனிக்க மறுக்கிறாங்க, நிக்கணும், மல்லு கட்டிக்கிட்டு செய்யணும், போராடணும், விடக்கூடாது. செய்யறது இல்லை. அப்போ அநியாயம் ஊர்ல பெரிய பணக்கார அநியாயம் பண்ணா தெரியுது. பல ஊர்கள்ல முஸ்லிம்கள் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு எதிராக கையில காசு எதிராக எந்திரிச்சு நிக்கத்தான் செய்யணும், கேட்கணும், தட்டி கேட்கணும். இதான் வார்த்தை. அப்போ இந்த ஹுகூகுல் இபாதுங்கிறது மற்ற படைப்பினங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை. அப்போ எப்படி இப்போ உட்கார்ந்துருக்கோம், ரசூலா எந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு முள்ளு கண்ணில் பட்டுருச்சு, அதை எடுத்து தூரம் ஓரமா போடுங்க, அதுல உங்களுக்கு சவாபு இருக்குன்னு. அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு மற்றவர்கள் நலன்ல அக்கறை. இருக்கிற முள்ள நகர்த்தி போடுன்னா நீங்க முள்ள கொண்டு போட்டீங்கன்னு அர்த்தம். மரத்துக்கடியில மர நிழல்ல சிறுநீர் கழிக்காதீங்க, தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்? அந்த நிழலுக்கு ஒதுக்குவாங்க, நாற்றம் இருக்கும். இவ்வளவு தூரம் கவனிக்காது. நீர்நிலைகள்ல ஒண்ணு கடிக்காதீங்க, மரஜலம் கழிக்காதீங்க. ஏன்னா அது தண்ணி பயன்பட வேண்டியது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பாருங்க. என்ன, பக்கத்து வீட்டுக்கார பசியோட இருக்கான், நீ சாப்பிட்டுட்டு இருக்க, நீ என்னவன் இல்லை. அண்டை வீட்டுக்காரர் உங்ககிட்ட இருந்து சேஃபா இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் உன்னால சேஃப்டி இல்லாம இருக்கா, நீ அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, எல்லா விஷயத்திலுமே நீ என்னவன் இல்லை இருக்கும். வளைகள் மாதிரி இருக்கு, சின்ன சின்ன தொலைகள் இருக்கு, அதுல போய் ஒண்ணு கிடைக்காதீங்க. உள்ள எதிர சின்ன சின்ன விலங்குகள், சின்ன சின்ன விலங்குகள் இருக்கலாம். அது பெரிய விலங்குகள் தப்பிக்கிறதுக்கு அந்த இடத்துல போய் தஞ்சம் போட்டு உட்கார்ந்துருக்கலாம். இருக்கா? அறுத்து சாப்பிட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சித்திரவதை செய்ய அனுமதி இல்லை நமக்கு. அறுத்துட்டா 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். சித்திரவதை மோசம். இப்ப பாக்குறோம், கோழி அறுத்து சாப்பிட கொடுத்துருக்கு. ஆனா எப்படி கொண்டு போறான்? கொத்தா கட்டி. அது பலகீனமான ஜீவன். அது 6 வார குஞ்சு, பெருசா வளர்ந்துருச்சு. ஆனா நிஜம் என்ன? அது 6 வார குஞ்சு. அத தலைக்கீழா பிடிச்சி வலிக்க வச்சு, இதற்கு அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. இதுக்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எப்போ சொல்றாங்க, எந்த இடத்துல நமக்கு குர்பானி எப்படி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப சொன்னா நீங்க சொன்னீங்க, கூப்பிட்டா வந்துருது, போனா வந்துருது. இப்போ அந்த ஆட்டை நீங்க பலி கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும் வலி? எப்படி இருக்கும் வலி? சில பேர் வீட்டுல வளர்த்த கோழிய அறுத்தா சாப்பிட மாட்டாங்க. இருக்கா? ஏன்? வலி. அப்போ வளர்த்து பலி கொடுக்கணும்னு சொன்னா, வலிக்குதுன்னு சொன்னா, பெற்ற குழந்தையை பலி கொட்டா கொடுத்தானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாரு. அப்போ எப்படி இருக்கும் இறைவன் நம்பிக்கை? அதுதான் வார்த்தை, அதுதான் வார்த்தை.
கூப்பிட்டா வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிருகத்தை அறுக்க நமக்கு மனம் இல்லையே, கலங்கிருமே மனசு. எப்படி கொடுக்கிறது? நான் வளர்த்தேனே, அதை எப்படி பண்றது? ஆனால் பெற்ற மகனை பலி கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? பெற்ற மகனை, அதுவும் 100வது வயசுல. புரியுதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு? என்ன தெரிஞ்சா எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க. அப்போ ஒரு ஆடு வளர்த்து பலி கொடுக்க நமக்கு மனம் இல்லை, மனம் பதைக்குதுன்னா அர்த்தம் என்ன? இறைவனுக்காக என் உணர்ச்சி, என்னுடைய விருப்பம் எல்லாம் பலி கொடுக்க தயார். அதான் அர்த்தம். ஆட பலி கொடுக்கலங்க, கொடுத்தது எதை? என் விருப்பம், என் உணர்ச்சி, என்னுடைய சென்டிமெண்ட் எல்லாம் என் இறைவனுக்காக பலி கொடுத்தேன். அவன் தான் பெரியவன், வேற எதுவும் பெருசு இல்லை. என் உறவு, என் உணர்வு, என் சென்டிமெண்ட் எதுவும் பெருசு இல்லை. என் அல்லாஹ் பெரிய. இதுக்கு பேர் தான் தியாகம். அப்போ இறைவனுக்காக எதை எதெல்லாம் நாம விடுறோம், எதை பலி கொடுத்தோம் வாழ்க்கையில், எதை பலி கொடுத்தோம் வாழ்க்கையில், எதை விட்டுருக்கோம் தெரியும். நாம இறைவனுக்காக, நமக்கு வேற விஷயத்துக்கு வலிச்சுதான் விட்டுருக்கோம். இறைவனுக்காக எதை விட்டுருக்கோம் தெரியும்? விட்டுருக்கோமா? நமக்கு விருப்பமான விஷயத்தை இறைவனுக்காக விட்டுருக்கோமா? அவன் சொல்றான் செய்யாதே. இப்ப இதெல்லாம் எடுத்து கோர்த்து கோர்த்து பாருங்க. இறைவன் சொல்றான், ஆணை பார்த்து, விசுவாசம் இல்லாத பெண் உனக்கு வேண்டாம். தயாரா இருக்குமா? பெண்ணை பார்த்து சொல்றான், விசுவாசம் இல்லாத ஆண் உனக்கு வேண்டாம். தயாரா இருக்குமா? என்ன பார்க்கிறோம்? பிள்ளைக்கு சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, எவ்வளவு சவரன் நகை போடுவாங்க, பையன் நல்ல பொசிஷன்ல இருக்கானா, வேலை செய்யறானா, அவனுக்கு ஈமான் இருக்கா, அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டானா, இத பார்க்கணுமா? இதான் விஷயமே. இப்ப விவகாரம் என்ன? நாம அல்லாஹ்வுக்காக எதை இழந்தோம்? எதையும் இழக்கல. கூட்டி கழிச்சு பார்த்தா எதையும் இழக்கல. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இழந்தார். ஒவ்வொரு இடத்திலும் இழந்தார். அல்லாஹ்வுக்காக ஒப்புக்கொண்டார், வலியை தாங்கிக் கொண்டார். ரசூலுல்லாஹ் இழந்தார், ஒவ்வொரு நபியும் இழந்தார். நாம என்ன இழந்தோம்? அந்த நபிமார்களை ஃபாலோ பண்ண சஹாபாக்கள் இழந்தாங்க. நாம என்ன இழந்தோம்? கொஞ்ச நேரத்தை இழக்க தயாரா இல்லை நாம. சரியா? கொஞ்சம் சிரமத்தை தாங்க தயாரா இல்லை நாம. சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு கொள்ள வாழ்க்கையில தயாரா இல்லை நாம. என்னத்தை இழந்தோம்? எல்லாவற்றையும் கொடுத்தவருக்கு திருப்பி நாம என்ன கொடுத்தோம்? நீங்கள் தான் அந்த சமுதாயத்து மக்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். திருப்பி செலவு பண்ணோமா? மாட்டியாச்சு. தூக்கத்தை தியாகம் பண்றோமா? ஒரு நாள் ராத்திரி எந்திரிச்சு அவனை நினைக்கிறவனுக்கு யோகியதை இல்லை. சரியா? ஒரு நாள், வருஷத்துல 10 நாள் ராத்திரி, 10 ராத்திரி விழிஞ்சு, அதுவும் நம்ம லாபத்துக்காக அவனை வணங்க தயாரா இல்லை. அவனுடைய வழியில் 10 ரூபாய் செலவு செய்ய 1000 முறை யோசிக்கணும். ஆனா வீண் விரயம் செய்யாம இல்லை. நாம எக்கச்சக்கமா செய்யணும். அப்போ நாம எதை நோக்கி நடக்கிறோம்? நாம எவ்வளவு நல்லவர்கள்? நம்ம சொல்லுக்கும் நம்ம செயலுக்கும் எவ்வளவு சம்பந்தம்? சிந்திங்க. எங்கிருந்து வரும் நிம்மதி? எங்கிருந்து வரும் வெற்றி? எங்கிருந்து கிடைக்கும் பாதுகாப்பு? எங்க கிடைக்குமோ அந்த இடத்துல பகைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாருக்காக? யாரை பகைச்சோம்? இந்த உலகத்திற்காக
உலகத்தில் இருக்கக்கூடிய வீணா போன சைத்தானுடைய ஏஜென்ட்டுகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி படைத்த இறைவனின் கட்டளைக்கு எதிராக மாதிரி அவன் எதிர்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. வட்டி வாங்காத நீ எனக்கு எதிராக போர் செஞ்சேன்னு சொல்றான். வட்டி வாங்காம எப்படிங்க தொழில் செய்ய முடியும்? ஹராம் கலக்காம சொன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சொல்றது ஆலிம், தெரியுங்களா? ஹராம் கலக்காம எதுவும் செய்ய முடியாது, அதெல்லாம் அவ்வளவு டைட்டா வாழ முடியாது. அப்போ வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க? அப்போ வாழ்ந்தவர்கள் ரசூல்லா வாழ்ந்தார், அப்போ அவர் கேனேனா, அவர் ரசூல் தான். சஹாபாக்கள் அவங்க சஹாபாக்கள், வேற யார்த்தையே நீ சொல்லுவ நீ? அப்ப நீ யாரு? அவங்க மார்க்க அறிஞர்கள் நாதாக்கள். அப்ப நீ ஏதாவது சொல்ற அப்படியே தப்பிக்கிறது இல்லையே. நான் செய்ய மாட்டேன். அவர் நாதான்னு சொல்லிடுவேன். அவர் நாதா, சரி எப்படி வந்தாரு? அல்லாவுடைய கட்டளையை ஃபாலோ பண்ணாரு, ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சிட்டாரு சொன்னா நீ எப்படி ஜெயிப்ப? நீ இறங்கி களத்துல போராடி ஜெயிச்சா தானே ஜெயிக்க முடியும். அவர் ஜெயிச்சிட்டாரு 4 முறை சொன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னா? இதுக்கு சிஸ்டத்துல இருக்குன்னு பேசாம எப்போ எத்தனை நாள் தாங்கிட்டு இருப்பீங்க? எதிர்ப்பது, இந்த வார்த்தையே எதிர்ப்பது, அதுதான் வார்த்தை. ஆரம்பத்திலேயே எதிர்த்து இருக்கணும், எதிர்க்கல. ஆரம்பத்தில் எதிர்க்கணும். பண்ண மாட்டேன், போராடுவேன், உள்ள தூக்கி போடு, போராடும், விட மாட்டேன். இப்ப எந்த லெவல் வந்துருச்சு? அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய கருத்தை இப்போ மற்ற மக்களே உணர்றாங்க, ஏமாத்தப்பட்டுட்டோம்னு உணர்றாங்க. ஆனா இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன, ஒதுங்கி வாழ முடியுமா? அப்ப அர்த்தம் இதுல இருந்து வெளியில எப்படி வர்றது? அப்போ இவைகளிலிருந்து நீங்கி வாழ முடியுமா? முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாம வாழ முடியுமா? முடியும். அப்ப எப்படி வாழணும்? தனியா வாழ. அப்ப அதற்கு ஒரு சின்ன அமைப்பு, அதாவது ஒரு கூட்டம் வேணும். அமைப்பு இல்லை, ஒரு கூட்டம். இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டமா ஒதுங்கத்தான் செய்யணும். அப்போ ஒருத்தருக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. அப்ப ஆனா ஒழுக்கமா வாழணுங்கிற ஆசை இருக்கு, எண்ணம் இருக்கு. அப்போ நான் 10 ரூபாய் சம்பாதிக்க முடியுது, சகோதரர்கள் 4 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஆனா தேவை ஜாஸ்தியா இருக்கு. நான் 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன், தேவை கம்மியா இருக்கு. நீயும் நானும் அல்லாஹ்வுடைய வழியில வாழணும். நான் 10 ரூபாய் சம்பாதிச்சேன், அவர் 2 தான் சம்பாதிக்கிறாரு, அது எப்படி நான் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா காலம் முழுக்க? நீ என்ன ஒரு முறை தான் கூப்பிட்ட, ஒரு நாளைக்கு 5 முறை கூட சரியா கூப்பிடல, நான் அவனுக்கு அருள் செய்யணுமா அவன் கேட்டான்னா? அவன் தானே குர்ஆன் எடுக்க சொல்றான். யத்தீமு மிஸ்கீனு, யத்தீமு மிஸ்கீனு, அடிக்கடி அனாதைகளை பற்றியும் ஏழைகளை பற்றியும் திரும்ப திரும்ப அவன் தானே குர்ஆன்ல பேசுறான். குடு குடு, என்ன லாஜிக் பேசுறது? அல்லாவே விரும்பப்படி கொடுக்கல, நாம என்னங்க கொடுக்குறோம்? அல்லாஹ் நானா அவனுக்கு கொடுத்துட்டு போறான். இது ஒரு லாஜிக். அல்லாவே கொடுக்க நாட நாம கொடுத்து என்னங்க ஆக போகுது? இது ஒரு லாஜிக். அவன் தான் சொல்றான், கணவாய்களை கடந்தீர்களா? கணவாயை கடப்பது எதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அது ஒரு அடிமையை விடுதலை செய்து, ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தது, ஒரு ஏழைக்கு உணவளிப்பது. இதை செஞ்சியா நீ? என்னையும் மறுமை நாளையும் மறுத்தவனை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டட்டுமா? என்னையும் மூளைக்கு டப்புன்னு காத்த சாய், என்னையும் என் சந்திப்பையும், அதாவது மறுமை நாள், அதாவது நம்பாதவனை மறுப்பவனை, வாயால சொல்லல ஆனா நிஜத்துல மறுப்பவனை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டட்டுமா? சொல்லிட்டு சொல்றான். அவன் அனாதைகளுக்கு எதிராக இருப்பான், அனாதைகளுக்கு எதிராக இருப்பான்.
ஏழைகளுக்கு உணவளிக்கவும் மாட்டான், உணவளிக்க தூண்டவும் மாட்டான். சொல்லிட்டு சொல்றான், தொழுகையில அசிரத்தையா இருப்பான். தொழுகையாளிகளுக்கும் கேடுதான். இவனாச்சுக்கா இந்த தொழுகை நினைச்சிட்டு இருக்கான். நான் சீர்திருத்தவாதின்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கானோ தொழுகையாளி அவன், அவனுக்கும் கேடுதான். அவன் அசிரத்தையோடு இருப்பான், பிறருக்கு காட்ட செய்வான். எனக்காக செய்யலது. அதில் அவன் சுயலாபம், சுய பெருமை தேடிக்கொண்டான். பெருமை எல்லாம் எனக்கு சொந்தம், அவன் பெருமையை தேடினான். சிறுக்கு அதனால அது மட்டும் இல்லை, அதுவும் சேர்த்திக்க. அது மட்டுமே கிடையாது. இங்கதான் பிரச்சனையே வருது ரியாஸ் அஹமதுக்கு. திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் கூட எத்தனை ஹதீஸ் இருக்கு காட்டட்டுமா? தொழுகைன்னா அதுதான்றான். எளிமையான, அழகான, நன்மை தரக்கூடிய எந்த காரியம் தொடர்ந்து செய்யப்பட்டாலும் அது சீர்திருத்த செயல். என்ன இப்ப எத்தனை பேர் சொல்றான், நாங்கெல்லாம் யாரு, நாங்க வந்து இந்திய இயக்கத்தை சேர்ந்தவங்க, நாங்க வந்து இப்படி, நாங்க வந்து சோசியல் வெல்ஃபேர்ல இருக்கோம், நாங்க வந்து ரெட் கிராஸ், நாங்க ப்ளூ கிராஸ். ஆனா செய்யறதெல்லாம் ஃபசாது. நாங்க சீர்திருத்தவாதி. வைதா கிலாமா துஃப்சிது ஃபில் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிமூன். பூமியின் மீது குழப்பத்தை ஃபசாத செய்யாதன்னு சொன்னா என்ன சொல்லுவான்? நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் சொல்லுவா. ஆனா உண்மையை தெரிஞ்சுங்க, இவன் தான் குழப்பவாதி. தெளிவான அடையாளம் காட்டுறாங்களா, இவன் தான் குழப்பவாதி. சரி, அப்ப அர்த்தம் என்ன? இப்படிப்பட்டவள கேடுன்னு சொல்றான். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. பிறருக்கு காட்ட செய்வான், எனக்காக செய்ய மாட்டாங்க. இவன் தான் என்ன மறுத்தவன், என் சந்திப்பை மறுப்பவன். அனாதைக்கு அவனுக்கு மரியாதை இல்லை. அல்ப பொருளுக்கு கூட மறுத்துவான். மாவும் அல்ப பொருள், அதை கூட கொடுக்க மாட்டான். சின்ன விஷயமா இருக்கும், செய்ய மாட்டான். அல்பமான விஷயம் என்ன ஒண்ணு கேட்டு பாருங்களேன். ஜி ஒரு துரட்டி கொடுங்க உறங்குனா, அது உடஞ்சி போய் கிடக்கு, முன்னால்தான் தொங்கிட்டு இருக்க. துரட்டி கொடுங்க, இல்ல இல்ல அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு பார்த்து சொல்றேன். ஒரு ஸ்டூல் கொடுங்க, கோகாலின்னு சொல்றாங்க, அது ஸ்டூல் இருக்கு, பயங்கரமா இருக்குங்க, அது கால் உடஞ்சி கிடக்கு. அல்ப விஷயம், கொடுக்க மனம் இல்லை. இதுதான் இவன் என்ன மற்றவருக்கு நன்மை செய்வான். இவன் இப்படிப்பட்டவர்கள் வளர்ந்துட்டார்களே ஆனால், இவர்கள் மாதிரி ஆட்களுக்கு அதிகாரம் போகுமையானால் உலகம் என்ன ஆகும்? அதற்காகத்தான் இவர்கள் நீக்கப்படணும். பிறரின் நன்மையை நாடக்கூடியவங்கிட்ட அதிகாரம் போகணும். மற்றவனும் வாழணும்னு நினைக்கிறவங்க கிட்ட அதிகாரம் போகணும். அப்போ ஜகாத்து கொடுக்கறன்னு அர்த்தம் என்ன? அவனும் வாழணும்னு நினைக்கிறாங்க, அவன் கையில ஆட்சி போகணும். ஒழுக்கமா தொழுறவங்க கிட்ட ஆட்சி போகணும். தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு உடல் பசியும் கையில எடுத்து மேல எந்திரிக்கிற கையில ஆட்சி போகணும். அப்போ அதற்கு மற்றவர்கள் அந்த மாதிரி வாழணும். இதை விளங்கி இப்போ நாம இந்த ஹுக்கூகுல் இபாதத் தான் சிக்கி அப்போ ஒவ்வொருத்தருக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி கெடுதுன்னு பாருங்க. அப்போ நாம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாம கரெக்டா டியூட்டி செஞ்சிருக்கோமா பார்த்துக்குங்க. அம்மா அப்பாவுக்கு செஞ்சிருக்கோமா? ஆண்களா இருக்கும் தாய் பிள்ளைக்கு செஞ்சிருக்கோமா? உடன் பிறந்தவர்களுக்கு செஞ்சிருக்கோமா? கணவனுக்கு மனைவியா இருந்து கணவனுக்கு செஞ்சிருக்கோமா? கணவனா இருந்து மனைவிக்கு செஞ்சிருக்கோமா? டியூட்டி வரைக்கும் கரெக்டா ஓடி இருக்கா? குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறோமா? செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, அது உண்மையிலே செய்யப்படக்கூடியதுதானா?
இல்ல செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு வேற ஏதோ தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல விஷயத்த கொடுக்குறேன் நினைச்சுக்கிட்டு நல்ல விஷயத்த தான் கொடுத்துட்டு இருக்கோமா? சிந்திச்சு பாருங்க. நம்மை சார்ந்தவர்களுக்கு, இதே நம்ம சமுதாயத்தில் எத்தனை பேர் அனாதைகள் இருக்காங்க, அவர்களுக்கு நம்மாலான உதவி எதுன்னு போயிருக்கா? அவர்கள் வாழ்க்கை வசதி நல்லா ஆகிறதுக்கு நம்ம பங்களிப்பு எதுன்னு இருக்கா? ஒரு நாள் சோறு போட்டா அவன் வாழ்க்கை ஃபுல்லா பசி எடுக்காம இருந்துருவானா? நம்ம பக்கத்துல நம்ம தெருவிலேயே ஏழை இருக்கானே, அவர்கள் அந்த குடும்பம் எப்பவுமே சிரமத்தில் இருந்துகிட்டு இருக்கு. நாம 4 குடும்பம் நல்லா வாழணுமே, அவர்களுக்கு ஏதேனும் ஒண்ணு கிடைக்கிறதுக்கு நம்மளான ஏதேனும் உதவி செய்யறோமா? அப்போ சமுதாய கடனை கரெக்டா செய்யறோமா நாம? அப்போ இந்த லெவல்ல நாம நம்மளுடைய கடமைகளை கரெக்டா பண்ணிருக்கோம், அந்த உரிமைகள் கரெக்டா இருக்கும். அப்போ யாருடைய உரிமைகளை நம்ம கை வச்சிருக்கோம்? சரியா? இப்போ இதை பற்றி ரிஹர்சல் யோசிக்கணும். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு, இது வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எங்கெங்க தப்பு பண்ணியிருக்கோம், அதுல இருந்து மீள்றது எப்படி? தெரியாம நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உண்மையிலே தெரியாமையா நடந்தது? உண்மையிலே தெரியாம நடந்தது இல்லை. ஆனால் விளைவுகள் ரொம்ப கடுமைன்னு தெரியாம இருந்தது. செய்யறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தது, ஆனா விளைவு ரொம்ப மோசமானதுன்னு தெரியாம இருந்தது. இதெல்லாம் சிக்கி சீரழியும், எல்லா இபாதத்துக்கும் நாசமா போகும்னு தெரியாம இருந்தது. இதை விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.